ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். கமர்ஷியல் படங்களுக்கு எப்போ வந்து பெஸ்ட் ஆக்டர் விருது கொடுத்தாங்களோ அப்போது இதை பற்றி பேசக்கூடாது. புஷ்பாக்கு வந்து அல்லு அர்ஜுன் கொடுக்கும்போது ஏன் வந்து ஜவானுக்கு வந்து ஷாருக் கான் கொடுக்கக்கூடாது? பல விருதுகள் கிடைக்கலையோ, அதாவது பல படங்களுக்கு அயோத்தின்ற படம் ஒரு சூப்பரான படம், போர் தொழில் என்ற படம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பெஸ்ட் டெபு படமாக அதை எடுத்துருக்கலாம். விடுதலை பண்ண மாட்டாங்க, பார்ட் 1 மாதிரி கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எப்படி பார்க்கணும்னா, தேசிய விருது என்பது நீங்கள் யாருன்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்க முடியும். ஒரு மைண்ட் செட் ஆஃப் பீப்புள் தான். அந்த மைண்ட் செட் ஆஃப் ஜூரி. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ்டு, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு விருதை கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்றதுலாம் கிடையாது சார். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். இதில் இந்த 10 பேர் கொண்ட கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கமிட்டியோட சேர்மன் இருக்காங்க பார்த்தீங்களா, சவுத் ஒன்லேருந்து ஒருத்தர் இருப்பார், சவுத் டூன்னு ஒருத்தர் இருப்பார். இந்த 5 பேர் வந்துடுவாங்க. இன்னொரு 5 பேர் வந்து புது ஆளுங்க வருவாங்க. இதுதான் கமிட்டி, சென்ட்ரல் கமிட்டி. இந்த 5 பேரும் ஆல்ரெடி மைண்டில் ஒன்று ஓடிட்டு இருக்கும், இவனுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு. இந்த 10 பேரும் சேர்ந்து யுனானிமஸாக எது சைன் பண்ணி 11 பேரும் சைன் பண்ணியிருப்பாங்க. இதை கொண்டு போயிட்டு ஐஎன்பி மினிஸ்டர் கிட்ட கையில் கொடுப்பாங்க சார். இது நாமளாக எப்போ கொடுப்பாங்கன்னா, மார்னிங் 11 மணிக்கு கொடுப்பாங்க, 3 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ சென்ட்ரல் கமிட்டி உட்காந்து பார்க்கும்போது எல்லா படங்களையும் பார்ப்பாங்க. இந்த 60 படங்களையும், அதாவது இந்த கமிட்டிலேருந்து 12, அந்த படத்து 10, 12, 50, 60 படம் பார்ப்பாங்க. இப்போ அவங்க சேர்ந்து டிசைட் பண்ணுறது தான் நேஷனல் விருது. ஆனால் இந்த 10 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க, ஷாருக் கானுக்கு கொடுக்கணும் அப்படின்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுவுமே வராது. இப்போ கேரளா ஃபைல்ஸ்ன்றது இவங்க 10 பேர் சேர்ந்து டிசைட் பண்ணாங்கன்னா அந்த 10 பேரை நீங்கள் குறை சொல்ல முடியாது. அவங்களாம் படைப்பாளிகள், டைரக்டர்ஸாக இருப்பாங்க, இல்லைனா ஒளிப்பதிவாளர் இருப்பாங்க, இல்லைனா ஏதோ ஒரு வகையில் சினிமாவில் விருது வாங்கினவங்களா இருப்பாங்க. அண்ட் ஜிவி பிரகாஷ் பொறுத்தவரையும் வாத்தி அண்ட் சார்ன்றது தெலுங்கு படம் தான். அது தெலுங்கு படமாக தான் அவங்க கன்சிடர் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் வி ஹேவ். ஈஸ் லைக் இளையராஜா. நான் சொல்லேன், ஒரு இளையராஜா எப்படி வந்து 12 படம் 5 படம் கொடுத்தாரோ அந்த மாதிரி வந்து ஜிவி பிரகாஷால் நிறைய கொடுக்க முடியும் படங்கள். ஆனால் அவர் நடிப்புன்றது அவரோட டைம் மொத்தமாக எடுத்துடுது. வணக்கம், இது வாவ் தமிழா. திரையுலகத்தின் தற்போதைய அப்டேட்டுகள் பற்றி தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்கள்ட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். 71வது திரைப்பட விருது மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ் படங்களுக்கு வந்து குறைவாக கிடைச்சிருந்தாலும் குறிப்பிட்ட இந்த ஜிவி பிரகாஷ் பார்க்கிங் படங்களுக்கெல்லாம் விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து பார்க்கிங் படத்துக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து ஒரு மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகர், பல வருஷமாக தமிழ் சினிமாவில் கொண்டாடப்பட ஒரு நடிகர் அவர். அதாவது இவருக்கு விருது கிடைக்கலையும் நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். இப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குணச்சித்திர அவார்டுகள் வந்து தம்பி ராமையா அவர்கள் கொடுத்தாங்க, சமுத்திரக்கனி அவர்கள் கொடுத்தாங்க. இப்போ வந்து இவருக்கு வந்து வெல் டிசர்விங் அவார்டு வந்து இவர் கொடுத்துருக்காங்கன்னு போது நம்ம ரொம்ப பெருமையாக இருக்குது. அட் சேம் டைம் பார்க்கிங்ன்றது ஒரு மிகச்சிறந்த படம். ஆனால் நம்மளுக்கு என்னென்னா, பல விருதுகள் கிடைக்கலையோ, அதாவது பல படங்களுக்கு அயோத்தின்ற படம் ஒரு சூப்பரான படம் 2023. இது எல்லாமே 2023க்கான விருதுகள் சார். இங்கே நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகுது. 2024க்கு இன்னும் கால் ஃபாரே பண்ணல, அதாவது என்ட்ரி அனுப்பல யாரும். அவங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இப்போ தான் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஆகஸ்ட்டில் தான் வந்து 2024க்கான என்ட்ரிக்கு அனுப்ப போகிறாங்க. ஸோ அதனால் வந்து 2023க்கான விருதுகளில் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துக்கு வந்து பார்க்கிங் இஸ் வெல் டிசர்விங். அதுவும் ஸ்க்ரீன் பிளேக்கு நல்ல விருது, அது பெஸ்ட் தமிழ் சினிமா விருது. ஆனால் அதோடு சேர்ந்து பல படங்கள், சூப்பரான படங்கள்லாம் வந்தது. ஆனால் அதெல்லாம் அவங்க இக்னோர் பண்ணிட்டாங்களோ. அயோத்தி மாதிரி ஒரு சூப்பரான படம் ஏன் வந்து இவங்க கன்சிடர் பண்ணல அப்படின்றது ஒன்று இருக்குது. போர் தொழில் என்ற படம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பெஸ்ட் டெபு படமாக அதை எடுத்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அவங்க கன்சிடர் பண்ணலன்னு இருக்குது. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு சைடில் இருந்தாலும் கொடுத்த வரையும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷம், அட்லீஸ்ட் இவ்வளோவது கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஜிவி பிரகாஷ் பொறுத்தவரையும் வாத்தி அண்ட் சார்ன்றது தெலுங்கு படம் தான். அது தெலுங்கு படமாக தான் அவங்க கன்சிடர் பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. அது தெலுங்கு படம், தமிழ் படம் ரெண்டுமே சேர்த்து வந்து பைலிங்குலாக பண்ணியிருக்கு. அந்த படத்துக்கு கொடுத்தது வெல் டிசர்விங் தான். ஜிவி பிரகாஷ் வந்து இ டிசர்வ்ஸ் மச் மோர். ஏன்னா இந்த லாஸ்ட் இயர் 2024 எடுத்திங்கன்னா தங்கலான் படம் இருக்குது, அவருக்கு நிறைய படங்கள் இருக்குது. ஸோ அவர் வந்து பயங்கர அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். அதாவது இந்த சின்ன வயசில் 2 தேசிய விருதுகள்லாம் வந்து மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்குறேன். மேலும் பல விருதுகள் அவர் கிடைக்கும், ஏன்னா அவருடைய படைப்புகள் அப்படி இருக்குது. ஸோ விருது கிடைச்சவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ டஃப்பான காம்படிஷன் மத்தியில் இவ்வளோவது கிடைச்சதேன்னு நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனால் நிறைய படங்களுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு தோணுது. அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் மாரி செல்வராஜ் மாமன்னன், வெற்றிமாறன் விடுதலை, சித்தா, விடுதலை பண்ண மாட்டாங்க, பார்ட் 1 மாதிரி கன்சிடர் பண்ண மாட்டாங்க. எப்படி பார்க்கணும்னா, ஒரு படைப்பு என்பது அவங்க கம்ப்ளீட்டாக பார்ப்பாங்க. நான் தேசிய விருது குழுவில் இருந்திருக்கேன். அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஆகாத படத்தை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க, முழுமை அடையாத படத்தை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பார்ட் 1 மட்டும் ஒரு ரெகனைஸ் பண்ணுவோம்னா விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ பாகுபலிலாம் பார்த்தீங்கன்னா வரும்போது, தேசிய விருது வரும்போது என்ன பண்ணாங்க, விஎஃப்எக்ஸ் அந்த மாதிரி தான் கன்சிடர் பண்ணுவாங்களே தவிர திரைக்கதை எவ்வளோ போக மாட்டாங்க.
ஏன்னா அது வந்து டெக்னிக்கலா வந்து கன்சிடர் பண்ணலாமே தவிர படைப்பா வந்து கன்சிடர் பண்ண முழுமை பெறாத ஒரு முழுமை படம். அவங்க வந்து கம்ப்ளீட் ஆகல. அதுவும் பார்ட் 2 இருக்குன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து மைண்ட் செட் அப்படி ஆயிரும் அந்த குழுக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்தந்த படங்கள் நிறைய படங்கள் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல சித்தா வந்து சித்தா நல்ல படம், குட் நைட் நல்ல படம், இப்படி நிறைய படங்கள் இருக்கு. ஏன்னா அதெல்லாம் விட்டுருங்க. அட்லீஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி என்னென்ன படங்கள்லாம் சொன்னீங்க. இப்போ வந்து மாமன்னன் இவ்வளவு சூப்பரான ஒரு படம், அதாவது ஜாதிய மதத்தை பத்தி அவ்வளவு அழகா சொன்ன படம், அதெல்லாம் கன்சிடர் பண்ணலையேன்றதுக்கு அயோத்தி மிக முக்கியமான படம், எல்லாரும் கொண்டாடின ஒரு படம். இந்த மாதிரி படங்களை விட்டாங்களேன்னு ஒரு எண்ணம் இருக்கு. இவ்வளவு வருஷம் கழிச்சு ஷாருக் கானுக்கு வந்து ஜவான் படத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது எந்த மாதிரி சார் ஒரு பார்வையை கொண்டு வந்திருக்கு? அதான் ஜவானுக்கு வந்து எப்படி இந்த விருது கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து டியூவல் ஆக்ஷன்ல வந்து நல்லா பண்ணியிருப்பாரு. அப்பா கேரக்டர்ல ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு. இது வந்து நீங்க எப்போ வந்து நீங்க விட்டணும்னா காலங்காலமா இருக்கு. கமர்ஷியல் படங்களுக்கு எப்போ வந்து பெஸ்ட் ஆக்டர் விருது கொடுத்தாங்களோ அப்பதான் இதை பத்தி பேசக்கூடாது. எப்போ முதல் இந்த மாதிரி கமர்ஷியல் படங்கள் கொடுத்தாங்க யோசிச்சு சொல்லுங்க. நம்முடைய நடிகர் தான் கொடுத்தாங்க ரிக்ஷாக்காரன் படத்துக்கு. பாரத் தான் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு. அந்த காலத்துல வந்து ஊர்வசி விருது வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ், பெஸ்ட் ஆக்டர் வந்து பாரத் அவார்டு. பெஸ்ட் ஆக்டர் விருது தான் வந்து பாரத் அவார்டு. ஸோ அந்த 1970 வந்து பாத்தீங்கன்னா ரிக்ஷாக்காரன் படத்துக்கு பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கொடுத்தாங்க எம்ஜிஆர் அவர்களுக்கு. இப்போ அந்த டைம்ல இதே மாதிரி கமெண்ட் வந்ததா இல்லையா? இப்போ 70களில் நம்ம அக்செப்ட் பண்ணும் போது இப்போ இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். புஷ்பாக்கு வந்து அல்லு அர்ஜுன் கொடுக்கும்போது ஏன் வந்து ஜவானுக்கு வந்து ஷாருக் கான் கொடுக்கக்கூடாது? ஸோ 70களில் இது போயிட்டு தானே இருக்கு. அதாவது கமர்ஷியல் படங்களுடைய ஹீரோக்களுக்கு பெஸ்ட் ஆக்டர் கொடுக்குறதுன்றது 70லேருந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஜூரியோட ஜட்மெண்ட் நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது. அதுக்காக நான் சொல்கிறேன். அப்போ 70களில் கொடுக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து அப்போ சொல்லல, இப்போ மட்டும் ஏன் சொல்கிறீங்க? இப்போ கேரளா ஸ்டோரி படத்துக்கு வந்து சிறந்த படத்துக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் பினராயி விஜயன் வந்து இதுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கணும், ஒரு மாநிலத்தை வந்து அவமதிக்கிற நோக்கில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படத்துக்கு எப்படி இந்த விருது கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டுருக்காரு. இது எப்படி நீங்க வந்து சார் ஒன்று சொல்கிறேன். நான் ஜூரியில் இருந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து 2 தடவை தேசிய விருது அவங்க கொடுத்தாங்க என்னோட ரைட்டிங்காக இதுக்காக. அது பிறகு நான் 2 தடவை தேசிய விருது கமிட்டிக்காக நான் போனேன். அப்போ நான் போகும்போது நான் கற்றுக்கிட்ட பாடங்களை சொல்கிறேன். 2 தடவை. அது பிறகு புக்குக்காக ஒரு தடவை நான் போனேன். அப்போ நான் போகும்போது நான் கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னா, தேசிய விருது என்பது நீங்கள் யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்க முடியும். ஒரு மைண்ட் செட் ஆஃப் த பீப்புள் தான். அந்த மைண்ட் செட் ஆஃப் த ஜூரி. இதில் வந்து சார் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்வால்வ்டு, அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு விருதை கொடுக்க சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது சார். நான் சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன். ஏன்னா அந்த கமிட்டியில் இருந்துட்டு அந்த டிஸ்கஷன் இருந்துட்டு நான் சொல்லுவேன் சார், அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்போ நான் பயஸ்டாக இருந்தேன் வச்சிங்களேன், ஏன்னா நீங்கள் தடுக்கவே முடியாது. ஜூரி சேர்மனோ இல்லை எல்லாருமே பயஸ்டாக இருந்தாங்கன்னா, இந்த படத்துக்கு கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, கேரளா ஃபைல்ஸ்க்கு நான் கொடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வேலையே கிடையாது. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபோன் பண்ணி சொல்லி ஐஎன்பி மினிஸ்டர் சொல்லி தலைவா இது மறந்துடாத, இந்த படத்துக்கு விருது கொடுக்குறோம் அப்படிலாம் அவங்க இன்வால்மெண்ட்டே இருக்காது சார். இன்ஃபேக்ட் வந்து நாங்களாம் வந்து உட்காந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறோம். அந்த ரெக்கமெண்டேஷனை அப்படியே அக்செப்ட் பண்ணுறாங்க, யுனானிமஸாக அக்செப்ட் பண்ணுறாங்க. யுனானிமஸ் தான் நேஷனல் அவார்டினுடைய மிக சிறந்த விஷயமே. யுனானிமஸ் அப்படின்றது சார், ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணாலும் கூட சரி அது கொடுக்க மாட்டாங்க அந்த கமிட்டியில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். மொத்தம் 5 கமிட்டிகள் சார், ஒரு ரீஜனுக்கும் ஒரு கமிட்டி. இப்போ சவுத்துன்னு எடுத்திங்கன்னா 2 கமிட்டி, ஓகேங்களா? அதாவது இங்கே வந்து 2 கமிட்டி அப்படின்னு எடுத்திங்கன்னா தமிழ் அண்ட் மலையாளம் ஒரு கமிட்டி, சவுத் 1ன்னுவாங்க. சவுத் 2 வந்து தெலுங்கு அண்ட் கன்னடா. அடுத்ததாக நீங்கள் போனீங்கன்னா நார்த்துக்கு வந்து ஒரு கமிட்டி. ஆனால் வெஸ்ட்டு வரும்போது 2 கமிட்டி இருக்கும். அங்கே மராட்டி குஜராத்தி ஒன்று இருக்குது, ஹிந்தி அண்ட் இதெல்லாம் இருக்குது. இப்போ நான் ஈஸ்ட் எடுத்திங்கன்னா ஒரே ஒரு கமிட்டி, பெங்காலி அண்ட் அஸ்ஸாம் எல்லாம் சேர்ந்து ஒரு கமிட்டி. இப்போ இந்த 5 கமிட்டிக்கும் பார்த்தீங்கன்னா 5 மெம்பர் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே அந்தந்த கமிட்டியில் வர படங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா சவுத் 1 அப்படின்னு எடுத்திங்கன்னா தமிழ் மலையாளத்தில் ஒரு 93 படத்தை பார்த்தோம். டயர்டாயிட்டேன் நான் 20 நாள் உட்காந்து 93 படம் பார்க்குறது. இப்போ இந்த 5 பேர் கொண்ட குழு என்ன செலக்ட் பண்ணதோ இது அனானிமஸாக அடுத்த சென்ட்ரல் கமிட்டிக்கு போகும். இப்போ சென்ட்ரல் கமிட்டியில் 10 பேர் இருப்பாங்க, ஜூரி சேர்மன் ஒருத்தர் இருப்பார். 10 பேர் ப்ளஸ் ஜூரி சேர்மன் ஒருத்தர். இப்போ இந்த கமிட்டிலாம் ரெக்கமெண்ட் பண்ணது இல்லை, அந்த படத்தை தான் அவங்க பார்ப்பாங்க. இப்போ நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம்ல சவுத் 1ல் வந்து தமிழ் மலையாளத்தில் நாங்கள் ஒரு 10 படத்தை ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இப்போ 5 கமிட்டி சேர்ந்து எத்தனை படம் சார்? 50 படம். 50ல் மேக்ஸிமம் போனால் ஒரு 60 படம். சில கமிட்டிகளுக்கு ஒரு 2 படம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. இந்த 60 படத்தை அவங்க பார்க்கணும் சென்ட்ரல் கமிட்டி. அதுலேருந்து இதை நாமினேட் பண்ணியிருப்பாங்களே, கமிட்டி மட்டும் நீங்கள் படம் மட்டும் ரெக்கமெண்ட் பண்ண பார்த்தாது, விருதுகளும் ரெக்கமெண்ட் பண்ணணும். பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் யார், பெஸ்ட் வந்து மியூசிக் யார், பெஸ்ட் எடிட்டிங் யார், எல்லாமே இந்த கமிட்டியினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில். சவுத் 1லேருந்து யாரெல்லாம் உங்களுடைய விருதுகள் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு கேட்பாங்க. இதை நம்ம கொடுத்த உடனே நம்ம வேலை முடிஞ்சிச்சு. இப்போ இந்த எல்லா ரெக்கமெண்டேஷனும் வந்துடுவாங்க. இப்போ 5 கமிட்டி வந்து 5 எடிட்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, 5 கமிட்டியும் வந்து 5 பெஸ்ட் ஆக்டர் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த கமிட்டி பார்த்துட்டு இதில் எது டிக் பண்ணுறாங்களோ யுனானிமஸாக அதுதான் வருது. இது எவ்வளோ ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குது பாருங்கள், நீங்கள் ஈஸியாக பாருங்கள், எவ்வளோ ஒரு புரிதல் இருக்குது பாருங்கள். இதில் இந்த 5 கமிட்டி சொன்ன 5 பேரில் தான் அவங்க நாமினேட்டே பண்ணுவாங்க, அதாவது சென்ட்ரல் கமிட்டி. புதுசாக ஒருத்தர் வந்து நாமினேட் பண்ண மாட்டாங்க. இப்போது ஹிந்தி படம் பார்த்தா வெஸ்ட் கமிட்டி வந்து ஷாருக் கானை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா ஜவான் படம் நல்லா பண்ணியிருக்காருன்னு. இப்போ இங்கேருந்து பெஸ்ட் ஆக்டருக்கு வேற ஒன்று பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து சசிகுமாராக இருக்கலாம், இல்லை இங்கே சவுத் 1 கமிட்டி வந்து மம்முட்டி மோகன்லால் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது.
இப்போ எல்லாருடைய கம்பைனேஷனில் அவங்க பார்ப்பாங்க. அதே மாதிரி பெஸ்ட் ஹீரோயின் வரும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஊர்வசி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம், அது பிறகு வந்து அங்கே வந்து ராணி முகர்ஜி ரெக்கமெண்ட் பண்ணிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து இப்போ சென்ட்ரல் கமிட்டி உட்காந்து பார்க்கும்போது எல்லா படங்களையும் பார்ப்பாங்க. இந்த 60 படங்களையும், அதாவது இந்த கமிட்டிலேருந்து 12, அந்த படத்துக்கு 10, 12, 50, 60 படம் பார்ப்பாங்க. இப்போ அவங்க சேர்ந்து டிசைட் பண்ணுறது தான் நேஷனல் விருது. அந்த 10 பேரும் யுனானிமஸாக ரெக்கமெண்ட் பண்ணோம். அதை ஜூரி சேர்மன் ஒத்துக்கிட்டாருன்னா டன் அவார்டு. இந்த ஜூரி சேர்மன் கடைசியில் 10 பேரோட சேர்ந்து உட்காந்து எழுதுவார். ஒரு அவார்டுக்கும் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, இவங்க சைன் பண்ணுவாங்க. இதில் இந்த 10 பேர் கொண்ட கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த கமிட்டியோட சேர்மன் இருக்காங்க பார்த்தீங்களா, சவுத் ஒன்லேருந்து ஒருத்தர் இருப்பார், சவுத் டூன்னு ஒருத்தர் இருப்பார். இந்த 5 பேர் வந்துருவாங்க. இன்னொரு 5 பேர் வந்து புது ஆளுங்க வருவாங்க. இதுதான் கமிட்டி, சென்ட்ரல் கமிட்டி. இந்த 5 பேரும் ஆல்ரெடி மைண்டில் ஒன்று ஓடிட்டு இருக்கும், இவனுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு. இந்த 10 பேரும் சேர்ந்து யுனானிமஸாக எது சைன் பண்ணி 11 பேரும் சைன் பண்ணியிருப்பாங்க. இதை கொண்டு போயிட்டு ஐஎன்பி மினிஸ்டர் கிட்ட கையில் கொடுப்பாங்க சார். இது நாமளாக எப்போ கொடுப்பாங்கன்னா மார்னிங் 11 மணிக்கு கொடுப்பாங்க, 3 மணிக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஆரம்பிச்சிடும். இதில் எங்கே ஒரு கவர்மெண்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள்? 11 மணிக்கு இவங்க வந்து ரெக்கமெண்டேஷனை வந்து ஐஎன்பி மினிஸ்டர்கிட்ட கொண்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்ப்போம், வீடியோ எல்லாம் வந்துடும். அது எல்லா ஐஎன்பி மினிஸ்டருடைய ட்விட்டர் ஹேண்டிலே வரும். இந்த மாதிரி வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்க, அதாவது இந்த சென்ட்ரல் ஜூரி கமிட்டி வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்கன்னு வரும். அது பிறகு அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும். 3 மணிக்கெல்லாம் இவங்களே வந்து அங்கே ஐஎன்பி மினிஸ்டருடைய ஆஃபீஸில், மினிஸ்டர்லாம் வரமாட்டார், செக்ரட்டரி மட்டும் தான் வருவார். இவங்கெல்லாம் வந்துடுவாங்க, சென்ட்ரல் கமிட்டிலாம் வந்துடுவாங்க. வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க என்ன டைப் பண்ணி கொடுத்தாங்களோ அதை தான் படிப்பாங்க. இது எதுக்காக இந்த ப்ராசஸ் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன்னா, நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அப்படி வாங்கிடலாம், அப்படிலாம் கிடையாது. இங்கெல்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் இந்த 10 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க வச்சுங்களேன், ஷாருக் கானுக்கு கொடுக்கணும் அப்படின்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுவுமே வராது. இப்போ கேரளா ஃபைல்ஸ்ன்றது இவங்க 10 பேர் சேர்ந்து டிசைட் பண்ணாங்கன்னா அவ்வளோதான். அந்த 10 பேரை நீங்கள் குறை சொல்ல முடியாது. அவங்களாம் படைப்பாளிகள், டைரக்டர்ஸாக இருப்பாங்க, இல்லைனா ஒளிப்பதிவாளர் இருப்பாங்க, இல்லைனா ஏதோ ஒரு வகையில் சினிமாவில் விருது வாங்கினவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ரெக்கக்னிஷன் இருக்கிறவங்க இருப்பாங்க. அதனால் நீங்கள் அப்படிலாம் வந்து குறைச்சி மதிப்பிட முடியாது. பாயிண்ட் ஆஃப் வியூ தானே. உங்களுக்கு கேரளா ஃபைல்ஸ் பிடிக்கலன்றது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்ட். அவங்களுக்கு கேரளா ஃபைல்ஸ் பிடிச்சிருக்கு, அவங்க கொடுக்குறாங்க படைப்பா. ஆனால் தேசிய விருது அப்படின்னு சொன்னோன்னா முன்னாலாம் சத்யஜித் ரே, ஷியாம் பெனகல், அது ஒரு மாதிரியான ஒரு ஆர்ட் ஃபிலிமாக இருக்கும், ஒரு நிறைய நேரம் போகும். இந்த மாதிரியான ஒரு குவாலிட்டியான ஃபிலிம் வந்த காலத்தில் அப்படி நல்ல படம் தானே. இப்போ ஒரு கமர்ஷியல் படமாக பார்க்குற படத்தை கொடுத்துட்டாங்களே நினைக்கும் போது நீங்கள் நல்ல படங்களும் கொடுத்துருக்காங்களே. நீங்கள் பார்த்தீங்கன்னா 12th ஃபெயில் படம் சூப்பர் படம். ஆமாம், அந்த படத்தில் நடிச்ச நடிகருக்கும் பெஸ்ட் ஆக்டர் விருது கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த பையன் அவ்வளோ பிரமாதப்படுத்திருக்கான். ஆமாம், ஓகே. இப்போ அவன் எப்படி கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் வர வந்தான்னு காமிக்கிறாங்கல்ல. ஸோ அப்போது அந்த படைப்பு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குல்ல, எல்லாருக்குமே வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்குற படைப்பாக வரும்போது அதுக்கும் விருது கொடுத்துருக்காங்கல்ல. அப்போ நீங்கள் எப்படி பார்க்கணும்னா, ஒரு விமர்சனத்தை பண்ணும்போது ஒருத்த சைடாக பண்ணாமல் ஓவராலாக பார்க்கணும். அவங்க நல்ல படங்களுக்கும் கொடுத்துருக்காங்களே, அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு இந்த படங்களுக்குலாம் எப்படி கொடுத்தீங்க, அந்த படங்களுக்கு கொடுத்ததெல்லாம் கரெக்டு, இந்த படங்கள் ஏன் கொடுக்கல நீங்கள் கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த படங்களும் கொடுத்துருக்காங்க. நல்ல நல்ல படங்களுக்கு மராட்டியில் கொடுத்துருக்காங்க, பெங்காலியில் கொடுத்துருக்காங்க, ஹிந்தியில் கொடுத்துருக்காங்க, தமிழில் கொடுத்துருக்காங்க, நல்ல நல்ல படங்கள் தெலுங்கு படத்துக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் படைப்பு கொடுத்துட்டாங்களே நினச்சிங்கன்னா அவங்க நல்ல படங்களும் கொடுத்துருக்காங்களே. இப்போ மலையாளத்தை எடுத்திங்கன்னா காத்தல் அப்படின்னு படம் சார், ஒரு பாத் பிரேக்கிங் படம், அதுக்கும் கொடுக்குறாங்கல்ல. உள்ளொழுக்குன்ற படம் அவ்வளோ அட்டகாசமான படம். மாமியார் மருமக மத்தியில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை ஊர்வசி அவர்கள் அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க. உள்ளூருக்குள்ள ஊர்வசி கரெக்டான விருது கொடுத்துருக்காங்களா இல்லையா? அதே மாதிரி விஜயராகவன் வந்து அவ்வளோ அற்புதமான ஒரு நடிகர். அவருக்கு தான் எம்எஸ் பாஸ்கரோட சேர்ந்து பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் ஷேரிங்கில் கொடுத்துருக்காங்க. அவர் நடிச்சிருக்க படமும் பிரமாதமான படம். அந்த படத்தில் வந்து அவ்வளோ பிரமாதப்படுத்தியிருப்பார் ராகவன். ஸோ அப்போது நல்ல நல்ல ஆர்டிஸ்ட்க்கும் கொடுத்துருக்காங்க, நல்ல நல்ல படங்களும் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சில படங்கள் வந்து நம்மளுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு அந்த கமிட்டிக்கு, சென்ட்ரல் கமிட்டி பிடிச்சி அவங்க கொடுக்குறாங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, எப்பவுமே சார் ஆஃப் பாட்டில், அதாவது சொல்லுவாங்க ஆஃப் கிளாஸ் ஃபுல்லாக, ஆஃப் கிளாஸ் எம்டியா. நீங்கள் பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. எனக்கு ஒரு கிளாஸ் வந்து ஆஃப் ஃபுல்லாக இருந்தால் ஆஃப் ஃபுல்லுன்னு சொல்லுவேன். பரவாயில்ல, ஆஃப் ஃபுல்லாக இருக்குது, அதை குடிப்போம். நான் வந்து ஆஃப் பாட்டில் எம்டியாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த எம்டின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நெகட்டிவாக பார்க்குற விஷயம். எனக்கு ஆஃப் கிளாஸ் ஃபுல்லாக இருக்குல்ல, சந்தோஷமாக இருக்குது. ஸோ அந்த ஆஃப் கிளாஸ் ஃபுல்லாக பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம் தான் சொல்லுவேன். நேஷனல் அவார்டு விருது பொறுத்த வரைக்கும் ஜிவி பிரகாஷ் குறிப்பாக வந்து முன்னாடி வந்து ஒரு பின்னணி இசைக்கு கொடுத்தாங்க. இந்த முறை வந்து பின்னணி இசை கொடுக்கல, பாடல்கள் கொடுத்தாங்க. பின்னணி இசைக்கு வேற ஒருத்தர் கொடுத்தாங்க. அவருடைய வளர்ச்சி எப்படி நீங்கள் பார்க்கல? இல்லை, அவர் வந்து என்ன சார் 20 வருஷமா பட்டை கிளப்பிட்டு இருக்காரு. அவருடைய மியூசிக் வந்து வெயில் எல்லாத்துலேயும் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து எங்கோ போய் நிற்கிறாரு. இன்னைக்கு வந்து நான் சொல்வேன், இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் வி ஹேவ். அவர் வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் மியூசிக்கில் பண்ணாலே ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஆனால் நடிப்பில் அவருக்கு ரொம்ப ஆசை இருக்குது. அவர் நல்ல நடிகர் கூட, அதில் டவுட்டே இல்லை. ஆனால் அவர் அந்த நடிப்பில் போகும்போது, கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அவருக்கான டைம் போயிடுது இல்லை. நம்மளுக்கு வந்து ஒரு 10-12 படைப்பு ஒரு வருஷத்துக்கு கொடுக்க முடியும் அவரால். ஈஸிலக்கு இளையராஜா, நான் சொல்லேன், ஒரு இளையராஜா எப்படி வந்து 12 படம் 5 படம் கொடுத்தாரோ அந்த மாதிரி வந்து ஜிவி பிரகாஷால் நிறைய கொடுக்க முடியும் படங்கள். ஆனால் அவர் நடிப்புன்றது அவரோட டைம் மொத்தமாக எடுத்துடுது. அவர் ரொம்ப பிடிச்சிருக்க நடிப்புன்றதுனால மியூசிக் வந்து அதுவும் பண்ணுறாரு. ஆனால் நான் சொல்வேன், அவர் மட்டும் மியூசிக் மட்டுமே பண்ணார் வச்சுங்களேன், இந்தியாவோட ஒரு உச்சத்தில் இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டராக இருப்பார். ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் எல்லா லாங்குவேஜ்லையும் அவர் வந்து மியூசிக் டைரக்டர் வச்சுப்பாங்க. ஏன்னா அந்தளவு ஒரு சிறப்பான மியூசிக் டைரக்டர், ப்ரொஃபஷனல் சார், ப்ரொஃபஷனல் டு த கோர். ஒரு படைப்பை எடுத்துக்கிட்டாருன்னா அதை முடிச்சு கொடுக்குறவரையும் வந்து விட மாட்டார்.
5 பாட்டை முடிச்சு கொடுத்துருவார். 4 பாட்டா 4 பாட்டு. என்னால் ஒரு படத்தோட ஷூட்டிங் தடைப்படக்கூடாது, ஒரு படம் வந்து கம்ப்ளீட்டாக முழுமையாக முடியணும், பிஜிஎம்மாக முடிச்சிடும். அதோட சார் பிஜிஎம் டிலே ஆகுது வச்சிங்களேன், ஃபோன் பண்ணி சொல்லிடுவார், சார் எனக்கு பிஜிஎம் முடியல, டைமில் முடியாது, நீங்கள் வேற ஒருத்தர் வச்சு பண்ணி முடிச்சிருங்க, டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது, என்னால் படம் டிலே ஆகக்கூடாது. ஸோ யூ வில் நெவர் டேக் ப்ரொடியூசர் ஃபார் கிராண்டட். ப்ரொடியூசருடைய ஆதரவாகவே இருப்பார், ப்ரொடியூசர் ஜெயிக்கணும்னு நினைப்பார். மிகச்சிறந்த மனிதர், அவருடைய வெற்றிகள் பார்க்கும்போதே பெருமையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து இந்த இசைக்கான கொடுக்கப்படுற விருதுகள் ஒவ்வொரு முறை வரும் பொழுது இளையராஜாவுக்கு வந்து ஒரு விருது கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இப்போ இணையதளங்களில் வந்து எழுதிட்டு இருக்காங்க ரசிகர்கள் வந்து. இப்போ விடுதலையில் வந்து அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பெருமையாக பேசப்பட்டது. இதுக்கு முன்னாடி அவருக்கு வாங்கின ருத்ர வீணா இந்த மாதிரி படங்கள் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கான மியூசிக் வந்து உள்ளது, சிறந்த இசைன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து அந்த இதை ட்ராக்கை தாண்டி போய் இசை கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டிருக்காரு. சார் எனக்கு பொறுத்தவரை வந்து இளையராஜா எல்லாத்தையும் கடந்து எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டார் சார். இப்போ நீங்கள் திருப்பி வந்து ஒரு ஸ்டேஜில் கமல் சாரை சொன்னார், இனிமேல் எனக்கு விருதுகள்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு ஃபில்ம்ஃபேரில் சொன்ன மாதிரி பல அதாவது லெஜெண்ட்ஸாக இருக்கிறவங்க ஒரு ஸ்டேஜில் சொல்லிடணும், என்னை வந்து கான்டெஸ்ட்லேயே வைக்காதீங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்தாச்சு, என்ன காம்படிஷனில் வைக்காதீங்க. உண்மைதான். ஓகேங்களா? ஏன்னா அதை தாண்டி போன ஒருத்தர், எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு கடவுளாக கொண்டாடப்படுற ஒருத்தரை போய் நீங்கள் ஒரு காம்படிஷனில் வைக்கக்கூடாதுன்னு தான் என்னுடைய பணி வழக்கு இருக்குது. அவர் வந்து இந்த காம்படிஷன்லேயே கிடையாது, அவர் அதில் கொண்டு வராதிங்க. அவருக்கு தேவையும் இல்லை, இந்த விருதுனால அவருக்கு எந்த சிறப்பும் வரப்போறது இல்லை, அவரால் தான் அந்த விருதுக்கு சிறப்பு. அதனால் வந்து அந்த விருதுக்குள்ளே அவர் அடக்க வேணான்றதான் என்னுடைய பயன். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். தேங்க்யூ.